கோபி எல்லா விவரத்தையும் ஈஸ்வரி கிட்ட சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி உமாமூர்த்தி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க ஈஸ்வரி. கோபி சொல்றாரு, 200 மினி மீல், 50 கர்ட் ரைஸ், 50 சாம்பார் சாதம், 150 லெமன் ரைஸ், 50 பிரியாணி. கோபி அடுக்கிக்கிட்டே போற. இதான் மம்மி டெய்லி அனுப்புறோம். 4 நாள் கூட ஆகல. டயத்துக்கு டெலிவரி பண்ணலாட்டி கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிடுவாங்க மம்மி. மம்மி நீங்க தான் பெரிய குக்காச்சே, நான் சமைப்பேன்டா. ஆனா 10-15 பேருக்கு தான் சமைப்பேன். நீ என்ன 150 பேருக்குன்னு சொல்ற? அம்மானா எல்லாம் தெரியும்னு நினைக்கிறியா? வேலை தெரியாத ஆளுகளை வச்சுக்கிட்டு என் தலைய உருட்டுறியா? நாளைக்கு இவங்கள வேலையை விட்டு தூக்கிடுறேம்மா. இன்னைக்கு நீங்க தான்மா கதி எனக்கு. ஒரு நிமிஷம் இருடா, என்னை யோசிக்க விடு. பாக்கியா சொடக்கு போட்டா 5000 பேரு 10,000 பேருக்கு சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு 1000 பேருக்கு கூட டெலிவரி பண்ண முடியலம்மா. போய் உட்காரு, அம்மா வந்துடுறா. அம்மா பாட்டி போன் பண்றாங்க. சொல்லுங்க அத்த. பாக்கியா, எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல விசேஷம். கேட்டரிங் காரன் சொதப்பி விட்டானா. எல்லாரும் முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. பாக்கியா, என் மருமக ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கா, அவகிட்ட சொல்லி சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன், அதுல உள்ளதெல்லாம் சமைச்சு கொடுக்குறியா பாக்கியா? எப்பத்த வேணும்? 1.5 மணி நேரத்துல பாக்கியா. எல்லாமே வெரைட்டி ரைஸ் தான், நீ நினைச்சா சீக்கிரத்திலே பண்ணிடுவ பாக்கியா. உங்க பையனும் இதே பிசினஸ் தானே பண்றாங்க, அவர்கிட்ட கூட சொல்லி அனுப்ப சொல்லிருக்கலாமே. என் வேலையை பார்க்கவே அவனுக்கு நேரம் இல்ல பாக்கியா. பாக்கியா, உன் மேல உள்ள அக்கறையில தான் நான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறேன் பாக்கியா. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். நீ தான் சமையல் புளியாச்சே, நீ பண்ணிடுவ பாக்கியா. சரின்னு பாக்கியா சொல்றாங்க. சமைச்சிட்டு எங்க அனுப்பணும்? நீ எதுவும் பண்ண வேணாம் பாக்கியா, நானே ஆள் வச்சு எடுத்துக்கிறேன். சரி, போனை வச்சிடுறேன். லட்சுமி, நான் உனக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு என்னென்ன ஆர்டர்னு அனுப்பிச்சு விட்டுரு. ஸ்டாஃப் லொகேஷனையும் சேர்த்து அனுப்பி விட்டுறாங்க பாக்கியாவுக்கு. பாக்கியா லிஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க, ஆளையெல்லாம் நியமிச்சு விடுறாங்க. அமிர்தாவை பாத்துக்க சொல்றாங்க. இதான் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. அத்தை எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க, இருந்தாலும் லொகேஷனும் அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இருந்தாலும் போன் பண்ணி கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. போனு நாட் ரீச்சபிள்னு வருது. உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கன்னு அமிர்தா சொல்றாங்க. அவங்களுக்கு பாக்கியா போன் பண்றாங்க. நாங்க சமைச்சு முடிச்சிட்டோம், நாங்க எடுத்துட்டு வந்துடுவா, நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. நீங்களே எடுத்துட்டு வந்துருங்க மேடம்னு சொல்றாங்க. கோபி கேக்குறாரு ஈஸ்வரி கிட்ட, அம்மா சாப்பாடு வருமா வராதா? அதெல்லாம் டயத்துக்கு வந்துரும்டா, ஆர்டர் கொடுத்தாலே அந்த மாதிரி. இருந்தாலும் போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கம்மா. ஐயோ, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குடா. சார்ஜ் போட்டு கோபி எடுத்துட்டு வர்றாரு. ஈஸ்வரி கால் பண்றாங்க, பாக்கியா எடுக்கிறாங்க. அத்தை நான் 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்றாங்க. ஓகே ஓகேன்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அம்மா சாப்பாடு வந்துருச்சு போல இருக்கு. ஆட்டோல வந்து இறங்குறாங்க பாகியலட்சுமியும் செல்வியும். போர்ட பார்த்து ஷாக் ஆறாங்க. சொல்றாங்க, நீங்க சொன்ன ஆளுதான் லிஸ்டோட சேர்த்து லொகேஷனையும் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க அத்தை. போன் ரீச் ஆகல, அதனால அவங்களுக்கு பேசினேன், அவங்கதான் வர சொன்னாங்க. என்னத்த ஏதோ விசேஷ வீடுன்னு சொன்னீங்க, லொகேஷன் இங்க காட்டுது. ஏதாவது மாத்தி அனுப்பிட்டீங்களா? உள்ளவங்க எல்லாம் இங்கதான் டெலிவரி பண்ணணும்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறாங்க. என்னம்மா பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணீங்க? போன் பண்ண உடனே எனக்கு எதுவும் புரியலடா, அதனாலதான் பாக்கியா கிட்ட ஆர்டரை கொடுத்தேன். எனக்கு தாங்கல. ஏமா போய் இவகிட்ட ஆர்டர் கொடுத்தீங்க? இதெல்லாம் காரணம் உன் ஷெஃப் தான்டா. நல்ல ஆளுகளை வேலைக்கு வச்சிருக்கடா நீ. எல்லாரையும் மொத்தமா வேலையை விட்டு தூக்கிடுற. இந்த கடவுள் ரொம்ப மோசம். யாருக்கும் தெரியாம இந்த விஷயத்த நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க, எல்லாருக்கிட்டையும் காட்டி கொடுத்துட்டாருல. நாளை சந்திக்கலாம். இன்று